செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடாயிட்ட அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் மிளகு சேர்த்துட்டு அப்புறமா ஜீரகம் சேர்த்துட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கிற தோலோட பூண்டு போட்டுக்கணும். போட்டு நல்லா அது பொரிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்த அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லது. என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கேன். இதுக்கு முன்னாடி மல்லி விதை இருக்குதுங்கன்னா அது மல்லி விதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா வறுத்து விடணும். இந்த இஞ்சி பூண்டு கூட அதுவும் நல்லா வறுபடணும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வரணும். நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் கூட கொஞ்சம் தனி மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாம் வதங்கி வந்தாச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். மறுபடியும் அதே சட்டியை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அது பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சாச்சு. கொஞ்சமாக மூடி எடுத்து அதில் மூடி நல்லா கொதி வரணும். குழம்பு கொதி வந்தோடனே இந்த நண்டை எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். போட்டுட்டா அவ்வளோதான், குழம்பு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம நண்டு சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நண்டு சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் கொதி வந்த அப்புறமா நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். நண்டு குழம்பு சுவையாக ரெடி ஆகிடும். நீங்களும் இதே போல் அளவோடு உங்கள் வீட்டில் நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். சளி, ஜுரம், இருமல் இதுக்கெல்லாம் நண்டு குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி குளிர் டைமில் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு சளி, குழந்தைங்களுக்கெல்லாம் கூட சளிலாம் நெஞ்சு சளிலாம் வந்துடும். இப்போது நண்டுலாம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போது என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கலை. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான். திரும்பவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.